ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தெய்வீகமான ஒரு விலாகு. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச முருகரோட திருக்கல்யாணம், சஷ்டி விரதம் முடிஞ்சு நடக்கும் இல்லையா, ஃபைனல் டே. அந்த திருக்கல்யாணம் தான் இங்கே டெலாவர் கோயிலில் ஒன்று நடந்திருக்கு. இந்த இயர் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன், உங்கள் கூட அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இன்வால்வ்டாக ஒரு கடவுளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங். கடவுளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு யோசிப்போம் இல்லையா. ஸோ அது வந்து நாங்கள் இங்கே இன்னுமே கூட்டம் வந்து ஒரு கண்ட்ரோல்டு கூட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கோயில் தான் கிடையாது, ஆல்மோஸ்ட் இந்தியாவில் நிறைய கோயிலில் பண்ணுவாங்களே, அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா கோயில்லையுமே வந்து முந்தின நாள் சூரசம்ஹாரம் நடந்திருக்கு. என்னால் அது அட்டன் பண்ண முடியல, பட் திருக்கல்யாணம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சாமிக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு கலர் கலராக சாதத்தில் வந்து கலர் மஞ்சள் குங்குமம்லாம் கலந்து அது திருஷ்டி ஃபஸ்ட்டு சுற்றி போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கும்மி பாட்டு, அது வந்து அங்கே இருந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த கல்யாணம்னா ஒரு ஃபெஸ்டிவல் தானே, ஸோ அந்த இது கொண்டுட்டு வர்றதுக்கு கும்மி பாட்டு ஆடுவாங்களாம். ஸோ அதனால் வந்து கும்மி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு கல்யாணம்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரங்க இருப்பாங்க, சீர் இருக்கும், அதுக்கப்புறம் கல்யாண சாப்பாடுன்னு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. கல்யாண சாப்பாடுன்றது நம்ம பக்தர்கள் நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ நான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மல்லி சாதம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அது மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாலை மாற்றுவாங்க இல்லையா, பொண்ணும் மாப்பிள்ளையும். ஸோ முருகரோட ரைட் சைடில் வள்ளி, இந்த சைடில் லெஃப்ட் சைடில் தேவானை. ஸோ ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்க போகுது இப்போது. ஸோ மாலை வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் மாற்றிக்கிறாங்களா, அந்த இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு அது பார்க்கவே. கடவுள் வந்து நம்மளுக்கு மேலே வச்சு தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பட் இது வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அது. நம்ம கல்யாணத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே எங்கேயோ நடக்குது அப்படின்றது வந்து, நான் வந்து ஒரு வளர்ந்த பெரிய மனுஷி தான், ஆனால் எனக்கே அந்த ஃபீல் இருந்துச்சு. சின்ன பசங்களாம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு அப்படியே மைண்டில், நம்ம எஃபர்ட் எடுத்து தான் சொல்லணும்னு கிடையாது, இந்த மாதிரி நம்ம காமிச்சாலே இதெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷன். கல்யாணம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இண்டியன் மேரேஜ்லாம் இங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம பார்த்துட முடியாது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, நம்ம பசங்களுக்கு அதை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. வேணால் இந்தியா போகும்போது வேணால் ஏதாவது அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல்யாணம்லாம் இன்னுமே ஈஸி. கடவுளுக்கு பண்ணுறது தான் ஆல்மோஸ்ட், இந்த ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கும் பண்ணுவாங்க அப்படின்றது குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாலை மாற்றம் முடிஞ்சது. எல்லாத்துக்குமே வந்து அந்த மந்திரம் சொல்லி நம்மளையும் சொல்ல வச்சாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட 2 பொண்களோட, அவங்களும் கடவுள் தான், பட் நான் சொல்கிறது வந்து 2 பெண்களோட பேரண்ட்ஸு, அவங்க அப்பா, அப்புறம் முருகரோட அப்பா, அதாவது அப்பா தாத்தா அப்புறம் கொள்ளு தாத்தா, அந்த 3 பேரோட பேர் சொல்லி இந்த பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் நடக்க போகுது அப்படின்றது மாதிரி. இப்போ மாங்கல்யம் பார்த்திங்கன்னா, இந்த மாங்கல்யம் தந்து நானே அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், கூடவே சேர்ந்து சொல்கிறோம். ஸோ மாங்கல்யம் வந்து இப்போது முருகர் வள்ளிக்கும் தேவானை அம்மையாருக்கும் வந்து கட்ட போகிறாரு. அந்த பிளேஸே வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப வைபாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு கல்யாண வீடு எப்படி கலகலான்னு இருக்கும் இல்லையா, லிட்ரலி அப்படி தான் இருந்துச்சு. மேபி இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால எனக்கு மட்டும் தானே, இல்லை ஆக்சுவலாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வள்ளி அவங்களுக்கு வந்து தாலி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சாமிக்குமே வந்து சீர்லாம் கூடமே வச்சுருந்தாங்க, அது என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன். அடுத்து வந்து தேவானை அவங்களுக்கு தாலி கட்ட போகிறாங்க. சகஜீவ சரதாம் சதம் முருகனுக்கு கல்யாணம் ஆன தம்பதிக்கு வந்து மொய் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மொய்யும் வந்து அப்படியே ஒரு தட்டில் எல்லாரும் போட்டுகிட்டே வந்தாங்க. இதுதான் சாமிக்குள்ள சீர். இந்த தேங்காய் பருப்பு, அதுக்கப்புறம் பழங்கள், முறுக்கு, அடுத்து ஸ்வீட்ஸ்லாம் கூடமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இலையில நாங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு போன சாப்பாடு வந்து
சாமிக்குமே அப்படியே படைச்சோம், அப்படியே ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி. இது வந்து சாமிக்கு ஒரு டான்ஸு. ஸோ இதோடு வந்து இந்த திருக்கல்யாணம் சூப்பராக நிறைவாக முடிஞ்சுது. மனசுக்குமே திருப்தியாக இருந்துச்சு, பார்த்ததுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீலோடு தான் இருந்துச்சு. விரதம்லாம் இருந்து முடித்தவங்களுக்கு இன்னுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த விலாக் பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.